திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மெல்ல மாயமாகும் சீனா. திருமணங்கள் செய்யக்கூட ஆர்வம் காட்டாத இலசுகள். இது என்ன புது பிரச்சனை? ஆபத்து. சீனாவுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு பிரச்சனையாக இருந்த காலம் மாறி இப்பொழுது மக்கள் தொகை சரிவது பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இதை சமாளிக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் அது பெரிதாக பலன் தரவில்லை. இதற்கிடையே சமீபத்தில் வெளியான டேட்டாவில் அங்கு குழந்தை பிறப்பு மட்டுமின்றி திருமணங்களும் குறைந்து வருவது தெரிய வந்துள்ளது. அதே போல விவாகரத்துகளும் அங்கு அதிகரிக்கிறதாம். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியாவுக்கு பிறகு சீனா 2வது இடத்தில் இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே சீனாவுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு தான் பிரச்சனையாக இருந்து, ஆனால் சில காலமாக நிலைமை மொத்தமாக மாறியிருக்கிறது. மக்கள் தொகை குறைய தொடங்கியுள்ளது, அங்கு பிரச்சனையாகியுள்ளது. இது நீண்ட கால நோக்கில் சீனா பொருளாதாரத்தை பாதிக்கும். இதற்கிடையே சமீபத்தில் வெளியான டேட்டாவில் சில முக்கிய தகவல்கள் வெளியே வந்துள்ளன. அதாவது அங்கு குழந்தை பிறப்பு மட்டுமின்றி அங்கு திருமணங்களும் கூட கடந்த பல ஆண்டுகளாகவே குறைந்து வருகிறது. சீனாவில் கடந்த 2024 வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திருமண விகிதம் மிக மோசமாக குறைந்துள்ளது. அங்குள்ள இளைஞர்களை திருமணம் செய்யாமலும் குழந்தைகள் பெறாமலும் அந்நாட்டு அரசு ஊக்குவித்து வரும் போதிலும் இளைஞர்கள் திருமணம் செய்ய ஆர்வம் காட்டுவதில்லையா? இது சீனாவும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. கடந்த ஆண்டு சுமார் 60 லட்சம் தம்பதிகள் மட்டும் தங்கள் திருமணங்களை பதிவு செய்துள்ளார்கள். இது 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 20.5% குறைவாகும். சீனாவில் 1986 முதல் திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டு வரும் சூழலில் 2024 தான் மிக குறைந்த திருமணங்கள் பதிவாகி உள்ளதாம். திருமணங்கள் குறைவதால் குழந்தை பிறப்பும் கூட சீனாவில் தொடர்ந்து குறைந்தே வருகிறது. இந்த இரண்டும் சீனாவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஏனென்றால் குழந்தை பிறப்பு குறையும் போது வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க வேலை செய்யும் வயதில் இருப்போரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைகிறது. இது ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் திருமணத்திற்கும் குழந்தை பிறப்புக்கும் தொடர்பு இருக்காது. பல சிங்கிள் பெற்றோர்களை பார்க்க முடியும். ஆனால் சீனா போன்ற ஆசிய நாடுகளில் நிலைமை அப்படி இல்லை. திருமணங்கள் குறைவதால் குழந்தை பிறப்பு குறைகிறது. இதை சமாளிக்க பல சிறப்பு திட்டங்களையும் சீனா செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் இதற்கு பெரிய அளவில் பலன் கிடைத்ததில்லை. இதே நிலை தொடர்ந்தால் சீனா பொருளாதாரம் ரீதியாக பலவீனமான நாடாகவும் நிலைமை மிக மோசமானால் மக்களே இல்லாத நாடாகவும் கூட சீனா மாறும் ஆபத்து இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.